தொண்டர்களும் என்னுடைய ஆதரவாளர்களும் இத்தகைய வதந்திகளை, தவறான செய்திகளை, தூண்டுதலின் பேரில் எனது கணவர் வெளிப்படுத்தி வரும் தவறான செய்திகளை எதையுமே நம்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் முதல் முறையாக நடக்கவில்லை. ஏனென்றால் குறிப்பாக சசிகலா மற்றும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இத்தகைய செயல்களில் இதற்கு முன்னால் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதேதான் செய்து வருகிறார்கள். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. நான் தொடங்கிய பேரவையின் பெயர் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை. தேவையற்ற வதந்திகளை கிளப்பி வருகிறார்கள். பேரவையை தொடங்கி 22 நாட்களே ஆகின்றது. அதற்குள் இத்தனை எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. இதெல்லாம் எதேர்ச்சியாக நடக்கவில்லை, திட்டமிட்ட சதி. இதை முறியடிக்க வேண்டும். தேர்தலில் நான் போட்டியிட வேண்டும். எப்படியாவது நான் ஆர்கே நகரில் போட்டியிடுவதை தடுத்து விட வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையுடன் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் உண்மை தொண்டர்களையும் தமிழக மக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் தொடர்ந்து மக்களை சந்தித்து வந்த போதெல்லாம் கூறி வந்தேன், என் மீது நம்பிக்கை இருந்தால் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தேன். இப்பொழுதும் அதையே நான் கேட்டுக்கொள்கிறேன். என் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளித்து வருகிறீர்கள். ஒருபோதும் யாருக்காகவும் நான் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து விலக மாட்டேன் என்பதை உறுதி செய்து கொள்வேன். கணவர் புதிய கட்சி தொடங்க போறதா சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல உங்களை சுற்றி தீய சக்திகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. யார் அந்த தீய சக்தி? அவருடைய திடீர் அதிரடி மாற்றத்திற்கு என்ன காரணம்? சசிகலா தரப்பிட்டே போயிட்டாரா? திடீரென்று 2 நாட்களாக எதையுமே என்னிடம் தெரிவிக்காமல் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது முதலில் தவறு என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இதுவரையில் நான் ஒளிவு மறைவின்றி அனைத்தையும் பத்திரிகைகளை, ஊடகங்களை இங்கு அழைத்து பேசி வருகிறேன். மக்களையும் அழைத்து பேசி வருகிறேன். இதற்கு பின்னால் நிச்சயமாக சசிகலாவும் அவர்களது குடும்பத்தினரின் சதியும் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. சசிகலா தரப்பு விட்டு விலகி போயிட்டாரு. அந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? அதாவது நீங்க செய்தியாளர் நீங்க சந்திக்கும் போதெல்லாம் உங்களுடைய கணவர் உங்களோட இருந்திருக்காரு, சந்திச்சு வந்திருக்காரு. ஆனா இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? உங்களை சுற்றி தீய சக்திகள் இருக்கிறத அவர் சொல்றாரு. அதற்கு ஒரே ஒரு நாள் முன்னதாக இருவரும் ஆர்கே நகர் சென்றிருந்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு இரவுக்குள் இந்த மாற்றம் எப்படி ஏற்பட முடியும்? அது உங்க கணவர் உங்களோட தான் வசிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? நீங்க தான் சொல்லுங்க. இதை ஒரு மாற்றம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இது போன்ற ஒரு திட்டம் ஏற்கனவே இருந்திருக்கலாம் என்பதுதான் எனக்கு இதிலிருந்து தெளிவாக புரிகிறது. திசை திருப்புகிறார்கள். ஏதேதோ சொல்லி தவறான செய்திகளை பரப்பிவிட்டு திசை திருப்புகிறார்கள். மற்றவர்கள் உங்க கணவர் உங்க மேல அதாவது நீங்கள் சரியா செயல்படல அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க கணவர் துரோகம் செஞ்சிட்டாரா? திசை திருப்புகிறாரா? அவர் திசை திருப்புகிறாரா? இல்ல நீங்க திசை திருப்புறீங்களா? அவரின் பின்னால் இருந்து யாரோ இயக்குகிறார்கள். அவர்கள் திசை திருப்பி தவறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இது நாள் வரை இருவரும் ஒன்றாக தான் இருந்தோம். அனைத்து பணிகளும் இணைந்து செய்திருக்கிறோம். திடீரென்று விளக்கம் கேட்டிருக்கிறேன். இதை யார் பின்னால் இருக்கிறார்கள் என்பது விரைவில் வெளியே வந்துவிடும். இதையெல்லாம் மறைத்து வைக்க முடியாது. ஏனென்றால் யாரோ ஒருவரை தூண்டிவிட்டு இப்படியெல்லாம் பேச வைத்தால் அதற்கு அர்த்தம் சொல்ல முடியும். என் சொந்த குடும்பத்தையே எப்பொழுதும் எனக்கு எதிராக தூண்டி விடுகிறார்கள். இதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். நானும் இதில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அதன் பிறகு நான் சந்திக்கவில்லை. இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அதிர்ச்சி எனக்கும் இருக்கிறது. நிச்சயமாக திட்டமே இதாக தான் இருக்க வேண்டும். அதாவது எனக்கு எதிராக இப்படியெல்லாம் என் சொந்த குடும்பத்தையே தூண்டிவிட்டு அதிருப்தியை இருப்பது போல் ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்தி ஆர்கே நகரில் நான் போட்டியிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த சதி. நீங்க கணவரும் இணைந்துதான் இந்த பேரவையெல்லாம் வந்து ஆரம்பிச்சீங்க, எல்லாமே நடந்தது. ஆனால் திடீரென்று உங்க கணவர் வந்து கட்சி தொடங்குறாரு அப்படின்னா உங்க கூட இருந்த கணவரை வந்து சசிகலா தரப்புகள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எதிராக திருப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தொண்டர்களும் மக்களும் நம்புவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? வேறு என்னவாக இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. வேறு எந்த காரணமும் இருப்பதாக தெரியவில்லை. என் சொந்த சகோதரரை எனக்கு எதிராக திருப்பிவிடும் பொழுது இதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. இதனால் எனக்கு எந்த பின்னடைவும் இல்லை. கணவர் மனைவி என்ற தனிப்பட்ட உறவுக்கும் பொது வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த பேரவையை பொறுத்தவரை இந்த பேரவை தொடர்பான பணிகள் எதையும் அவர் முதலிலிருந்தே செய்யவில்லை. பத்திரிகைகளை சந்திக்கும் பொழுது, மக்களை சந்திக்கும் பொழுது என்னுடன் அருகில் இருப்பார், அவ்வளவுதான். தினந்தோறும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் தான் மக்களை பார்த்து வர வச்சு கூட சொல்லியிருக்காரு. எல்லாரும் அவர் பேசுறதுனால இந்த வந்தவங்க ரெக்கார்ட்ஸ் எதுவும் அவர் எடுத்து போயிருக்காரு. அனைத்து பணிகளையும் நான் ஒருவராக இருந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இருவரும் கலந்து வந்த மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து பேசி வந்தோம் என்பதுதான் உண்மை. எனக்கு என்ன குழப்பம் என்றே புரியவில்லை. நீங்கள் தொடர்ந்து குழப்பம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீர்கள். என்ன குழப்பம் என்றே தெரியவில்லை. பேரவைக்கு பெயர் வைத்ததிலிருந்து பேரவைக்கு நிர்வாகிகள் என்று சிலருடைய பெயர் வெளியானதிலிருந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய கணவர் பிரிந்து சென்றதிலிருந்து ஓபிஎஸ் வந்து நீங்க சந்திச்சதிலிருந்து இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு முன்னுக்கு புறனா இருக்கு. நீங்க வந்து நான் குழப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. 22 நாட்களுக்குள்ளாக இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இது மக்களை வந்து ஒரு திசை திருப்ப, ஏனென்றால் யாரையும் திசை திருப்பவில்லை. இந்த பேரவையின் தொடக்கமே மாபெரும் வெற்றியாக அமைந்தது. இதை கண்டு பயந்து அஞ்சி அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்கள் இதில் இணைந்து விடுவார்கள் என்ற அச்சத்தால் இத்தகைய குழப்பங்களை பின்னால் இருந்து ஏற்படுத்தி வருகின்றார்கள். எந்த குழப்பமுமே இல்லை. இந்த பெயரை தான் நாங்கள் வைத்தோம், இந்த பெயரில் தான் பேரவையை தொடங்கினோம். இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஏற்கனவே எனது பெயரை பயன்படுத்தி பலர் பேரவைகள் நடத்தி வந்தனர். அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதைத்தான் நான் தொடங்கி வைத்தேன். இதைத்தான் என் ஆரம்ப கட்ட அரசியலாக நான் அறிவித்தேன் அதிகாரப்பூர்வமாக. அவரை நான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அனைவரும் கருதினார்கள். அதனால் ஏற்பட்ட சந்திப்பது. அவர்கள் இதை விளக்க வேண்டும். நான் என்ன செய்தேன்? அவர்கள் என்னை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அவர்களுக்கு பதவி மீதும் அதிகாரம் வேண்டும் என்பதன் செயல்தான் இதெல்லாம். அவர்களுக்கு நான் அரசியலை விட்டு ஓட வேண்டும். இதைத்தான் தொடர்ந்து பல வடிவங்களில் எனக்கு தொல்லைகளை அளித்து வருகிறார்கள். எந்த சூழலிலும் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஏனென்றால் இது ஜனநாயகம். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அதை சொல்லும் அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. தேவையற்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். குழப்பங்கள் எதுவும் இல்லை. எம்ஜிஆர், அம்மா, தீபா என்ற பேரவையை தான் நான் தொடங்கி வைத்தேன். அது தொடர்ந்து
அதன் பணிகள் தொடர்ந்து நடக்கும். தேர்தலில் நான் நிச்சயமாக போட்டியிடுவேன். பேரவையை கலைத்து விட்டதாக தவறான செய்திகளை ஊடகங்களில் வெளியிட்டு வருகின்றனர். இதை யாரும் நம்ப வேண்டாம். நிச்சயமாக இந்த பேரவை நடக்கும். மாபெரும் வெற்றியாக இதை நடத்தி காட்ட என்னால் முடியும் என்று உறுதிப்பட நான் தெரிவித்துக்கிறேன். யாருடைய உதவியும் இதற்கு தேவையில்லை. மக்கள் இருக்கிறார்கள், தொண்டர்கள் இருக்கிறார்கள். யார் எதிர்த்து நின்றாலும் நான் போட்டியிடுவேன் என்று மீண்டும் மீண்டும் உறுதிப்பட நான் சொல்லி வருகிறேன். யார் எதிர்த்து நின்றாலும்